80களும் 90களும் காலங்களில் மழை என்றால் அது வெறும் மழை இல்லை. ஒரு திருவிழா போல இருந்தது. வானம் கருமேகமாகி முதல் துளி சூடான மண்ணை தொட்டவுடன் எழும் மண் வாசனை மனதை மயக்கிவிடும். பள்ளியில் திடீர் அரை நாள் விடுமுறை அறிவித்தவுடன் குமார், லதா புத்தகப்பையை தலையில் வைத்து மழையில் ஓடி சிரித்துக்கொண்டே வீட்டை நோக்கிச் செல்வார்கள். சாலையில் தேங்கிய நீரில் காகிதப் படகை விடும் போட்டியில் சிறிய ரவி கூட சேர்ந்து குதூகலிப்பான். வீட்டின் முன் மஞ்சள் சிவப்பு சேலையில் அம்மா பஜ்ஜி வறுக்கும் சுழலும் சத்தம் மழைத்துளி தட்டும் ஓசையுடன் கலந்து சிறிய இசையாக மாறும். மின்தடை வந்ததும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அப்பா பழைய கதைகள் சொல்ல, வெளியில் மின்னல் பிரகாசிக்க, உள்ளே குடும்பம் ஒன்றாக அமர்ந்த அந்த நேரம்தான் உண்மையான செல்வம் என்று உணர்ந்த நாட்கள் அவை. கைபேசி இல்லாத காலமானாலும் மனம் நிறைந்த மகிழ்ச்சி இருந்த காலம். இன்று நினைத்தாலே அந்த மழை இன்னும் நெஞ்சை நனைத்து விடுகிறது.